சரி. ஓந்த மரச்சோகத்தில் நாங்கள் ஒரு 5 பப்பாசி தோட்டம் செய்து இப்போ எங்களை பலன் தர்ற நேரத்தில் கடும் வெள்ளத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் தொஞ்சு போயிட்டு பழங்கள் விற்க இல்லாமல் இருக்குது. எல்லாம் சரியான சேதமாக போயிட்டு 30 லட்சம் ரூபா செலவழித்து நாங்கள் இந்த பப்பாசி தோட்டத்தை செய்தோம். கடன் வாங்கி அடை வச்சு வட்டிக்கு வாங்கி செய்து இப்போ லாபம் பார நேரத்தில் எங்களுக்கு முழுவதும் அழிஞ்சு போச்சு. இது சம்மந்தமாக நாங்கள் கிராம சேவையாளருக்கு அறிவித்து கிராம சேவையாளர் வந்து பார்த்துட்டு போனவே. அதே போல் ஏபிசிக்கு அறிவித்து அவையல் வரமில்லை. நாங்கள் கடிதம் மூலம் படம் எடுத்து பவனியாளர் எம்பிக்கும் கொடுத்துருக்குறோம். அவையாலும் இது வரைக்கும் எங்களுக்கு இதுவித ஒரு உதவி திட்டமோ வந்து பார்த்ததோ ஒன்றும் செய்யலை. நாங்கள் இந்த பப்பாசி தோட்டத்தால் சரியாக நஷ்டப்பட்டு போனோம். ஏன்டா எங்களை லாபந்தார நேரத்தில் இப்படி இந்த இல்லாமல் வந்ததால் எங்களுக்கு சரியான கை நஷ்டமாக போயிட்டு இது சம்மந்தமாக யாருக்கும் உரியாக்களுக்கு அறிவித்து எங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு உதவி திட்டம் வந்தால் தான் நாங்கள் அதை கடனால் மீளலாம். நாங்கள் இனியில் இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த கூலி காசு நாங்கள் செய்த கூலியை விட இப்போ எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே இதுக்கு கூலி முதலேருந்து போயிட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு முதலீடு தர்றதுக்கு ஒரு உதவி செய்து சொல்லி தான் நாங்கள் இப்போ எல்லாருக்கும் கேட்டு நிற்கிறோம்.